விட்டவா வினையே நெடுங்காலமே தலைவனே மலர் கோரி துதி துதியாரே விட்டவா இணையே நெடுங்காலமே சொன்னேன். பக்கா இசை கலைஞர்கள் இல்லைன்னா போதுவார் பாட முடியாது. இவங்கள எங்களை பாட வச்சிருவாங்க. பெருமான அரிய மலர்கள் எல்லாம் கொண்டு துதிக்கணும். அவர் ஒரு அண்டா சக்கரை பொங்கல் புளியோதரை எல்லாம் கேட்கவே இல்லை எந்த பதியத்திலையும். ஒரு பதியத்தில் சொல்றார், அன்னம்பாலிக்கும் தில்லை, தில்லைக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் அன்னம்பாலிப்பு கிடைக்கும்னு சொன்னார். ஆனா பெருமான் கேட்கிறது அவர் திருவடியில மலர்கள் தூவி துதி. பல தேவாரங்கள்ல மலர்களை பத்தி சொல்றார். திருக்கடவுர் கடற்கரை ஏரியா அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி, அதுதான் முக்கியமான வார்த்தை. பெருமான கோயிலுக்கு போகணும்னு விரும்பினா தானே வர முடியும். யாரோ கூப்பிட்டாங்க வந்தான், சரிப்பா பாப்பா வேலை இருக்குன்னு போயிடக்கூடாதுல்ல. விரும்பி நல் விளக்கு, மண்ணெண்ணெயில் வீட்டில் வெளிச்சத்துக்காக ஏற்றி வைப்போம். அந்த விளக்கு இல்லை, நல்லெண்ணெய் எள்ளால் எடுக்கக்கூடிய நல்லெண்ணெய் விளக்குக்கு நல் விளக்கு. தூபம் விதியினால் இடவல்லா இருக்கு. விதினா நமக்கு விதிக்கப்பட்ட விதி இல்லை, எந்த முறையில விளக்கிடணும். கோயிலில் எங்கே பார்த்தாலும் விளக்க வச்சு எண்ணெயை ஊற்றி உழவார பணி செய்யாமல் கோயிலை பூரா நல்லா தூய்மை செஞ்சுட்டு போயிடக்கூடாது. அது சொல்றார், விதியினால் விளக்கு தூபம் இடவல்லாருக்கு இறைவன் எப்படி இருப்பாராம்? கரும்புகள் இருக்குல்ல, கரும்பு இனிப்பு கட்டி, கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் விரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பக்தராகி. இப்படி விளக்கம் சொன்னோம்னா நிறைய சொல்லிட்டே போலாம். இருப்பினும் அரிய மலர்களை பெருமான் திருவடியிலே போட்டு வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துவதற்குத்தான் வாய், நினைப்பதற்குத்தான் மடநெஞ்சு. என்னென்னமோ நினச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு செகண்டுக்குள்ள உலகமே சுற்றி வந்துடும். அமெரிக்கா போகும், திருப்பிங்க வந்துடும். அதனால மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும், பெரியோர்களையும் இறைவனையும் கண்டு வணங்க வேண்டும். தாழ்த்த சென்னியும் தந்த தலைவர், அவனை மாமலர்கள் தூவி துதி. துதிக்கிறேன்னா உன்னுடைய வினையை வீழ்த்த முடியாது. என்ன அழகா எளிமையா நமக்கு அப்பர் பெருமான் சொல்லிட்டு விட்டார். அது மட்டுமா சொன்னாரு? தலை என்ன செய்யணும், கண்ணு எதை பார்க்கணும், காது எதை கேட்கணும், வாய் எதை பேசணும், நெஞ்சு என்ன நினைக்கணும்னு திரு அங்கமாலை அப்படின்னு உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்களை எல்லாம் மாலையாக தொகுத்து கோயிலுக்கு வரும்பொழுதெல்லாம் பாமாலை பாடக்கூடிய ஓதுவார்களுக்கு முன்னாடி 2 கிலோ மலர்கள் எடுத்து வந்து அடியார்கள்லாம் தொடுத்துக்கிட்டே கேட்பாங்க. அந்த மலர் எல்லாம் புனிதம் பண்ணியிருக்கும். எங்கெங்கயோ புத்தி, எங்கெங்கயோ வண்டியில் ஏறி இங்கே வந்து அந்த மலரை தொடுக்கும் பொழுது தேவாரம் கேட்டுகிட்டே தொடுக்கும்போது அந்த மலர் புண்ணியமாகி இறைவன் திருவடிக்கு போகும். அந்த வகையில் ஓதுவாமூர்த்திகள் எல்லாம் திரு அங்கமாலை பாடுவோம். தலையே நீ வணங்க